Hello everyone, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோன்னா இந்தியன் பாலிட்டியில் நம்ம ஜோனல் கவுன்சில்ஸ் அதாவது மண்டல குழுக்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சம்டைம்ஸ் இதுலேருந்து கொஷின்ஸுமே எக்ஸாமுக்கு வந்திருக்கு. இது ரிலேட்டடாக நம்ம இதை பற்றி சின்ன ஒரு டேட்டா மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் மண்டல குழுக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது இந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்கள் பற்றி ஆர்டிகல் 263 கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் இந்த மண்டல குழுக்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம இப்போது பேசிக்காக மண்டல குழுக்கள்னால் என்னென்ன ஜோனல் கவுன்சில்ஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜோனல் கவுன்சில்ஸ் அதாவது மண்டல குழுக்கள்னு நம்ம சொல்கிறோம். இது எப்போ ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1956 உருவாக்கியிருப்பாங்க. இந்த மண்டல குழுக்களை 1956 உருவாக்குனாங்க. இப்போது நம்ம மாநில மறுசீரமைப்பு சட்டம் நடந்திருக்குமா? ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 கொண்டு வந்திருப்பாங்க. அது கூடவே தான் இந்த ஜோனல் கவுன்சிலையும் உருவாக்குனாங்க. ஏன் 1956 மாநிலங்களை மறுசீரமைப்பு கொண்டு வந்தாங்க? அப்போ மொழி அடிப்படையில் இந்தியாவில் மாநிலங்களை என்ன பண்ணாங்க? பிரித்தாங்களா? அதுக்கெலாம் நிறைய கமிட்டிஸ்லாம் போட்டாங்க. ஃபசல் அலி தான் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதன்படி மாநிலங்களை பிரிச்சுட்டாங்கன்னா மொழி அடிப்படையில் மாநிலங்களை அங்கங்கே பிரிச்சுட்டாங்க. அப்போ அது மேபி பிரிவினையை உண்டாக்கலாம் இல்லையா? நம்ம இந்தியா ஆல்ரெடி ஒற்றுமையாக இருக்குது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு. ஒருவேளை இந்த மாநிலங்களை மொழிவாரி மாநிலமாக பிரிச்சுட்டா ஒருவேளை பிரிவினை வந்துருமோ, அந்த பிரச்சனைகளில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதை சமாளிக்கிறதுக்கு ஜோனல் கவுன்சில் மண்டல குழுக்கள்னு கொண்டு வந்தாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மண்டல குழுக்கள்னால் ஒன்றும் இல்லை, இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சதர்ன் ஸ்டேட்டில் சவுத் கிட்ட ஒரு கம்பைனாக கொஞ்சம் ஸ்டேட்டை உருவாக்கி இது சவுத் ஜோனல் கவுன்சில். இங்கே நார்த்தில் கொஞ்சம் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி இங்கே நார்த்தில் இருக்க நார்த் ஜோனல் கவுன்சிலில் இந்த மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா சைடும் ஒரு ஜோனல் கவுன்சில் மாதிரி அமைச்சிருப்பாங்க. லைக் ஒரு குரூப் டீம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ சவுத் கண்ட்ரீஸ்னால் இவங்க எல்லாரும் ஒரு டீம். இந்த மாதிரி கொண்டு வந்தால் மேபி பக்கத்து ஸ்டேட்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் கொஞ்சம் தடுக்கலாம். அவங்க ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருப்பாங்க, ஒரு கவுன்சில் மாதிரி இருக்குன்ற ஒரு ரீசனுக்காக இந்த ஜோனல் கவுன்சில் இந்த மண்டல குழுக்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மொழிவாரியான மாநிலங்கள் உருவான போது மண்டல குழுக்களும் உருவாக்கப்பட்டன. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 1956 ஏன் முக்கியம்? இது நமக்கு உருவானது மொழி வேறுபாடு இருந்தால் பிரிவினை அதிகமாக இருக்கும், பிரிவு மனப்பான்மை இருக்கும். அதை குறிக்கிறதுக்காக மண்டல குழுக்கள் உருவானாங்க. இப்போ மண்டல குழுக்கள் மூலியமாக ஒற்றுமையை நம்மளால் கொஞ்சம் கொண்டு வர முடியும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க? டிசைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த மண்டல குழுக்கள் அப்படின்னு ஒன்று நம்ம அமைக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சது யார் அப்படின்னா நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இவர் தான் இந்த கருத்து இந்த யோசனையை சொல்கிறாரு. ஏன் இவர் இதை யோசிக்கிறாரு அப்படின்னா, ஓகே நம்ம இந்தியா ஒரு பெரிய நாடு, இவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை வேணும், அதனாலேயும் ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதை நம்ம வளர்க்கணும், நம்ம இந்தியாவில் இதை நம்ம மேலோங்கி கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இதை பண்ணியிருக்காங்க. அப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சின்னு தமிழில் சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஆட்சி முறை. நம்ம இந்த டேர்மில் தேசியமாகட்டும் மாநில உள்ளூர் அரசாங்கம் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாரும் போட்டியிடும் ஒரு அரசாங்கமாக அமைப்பாக செயல்படுவதற்கு பதிலாக பொதுவாக ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு தீர்ப்பு காணவோ இல்லை ஏதாவது ஒரு பகிரப்பட்ட வளர்ச்சியை ஒரு இலக்குகளை அடைவதற்கு எல்லாரும் கூட்டாக சேர்ந்து செயல்படுற ஒரு ஆட்சி முறை தான் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்லுவோம். இதை நம்ம ஃபார்ம் பண்ணணும், இந்த டேர்மை இந்த கூட்டுறவு கூட்டாட்சி முறையை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜோனல் கவுன்சிலை அமைக்கணும் அப்படின்னு ஒரு யோசனையை கொடுத்துருப்பாரு. அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மண்டல குழுவில் இடம்பெற்றிருக்க நபர்கள் யார் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மத்திய உள்துறை அமைச்சர் தான் சேர்மன். அப்போது ஒரு சேர்மன் இருக்காங்க. இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு ஒரு சேர்மன் இருக்காங்க. அந்த சேர்மன் யார்? மத்திய உள்துறை அமைச்சர் தான் சேர்மனாக இருக்காங்க. இரண்டாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது
ஒவ்வொரு மாநில முதல்வர்களும் இப்போ 28 ஸ்டேட் இருக்கு, யூனியன் டெரிட்டரிக்குன்னா அது ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு விட்டுருங்க. அப்போ ஸ்டேட்டுக்கு மட்டும் இந்த 28 ஸ்டேட்ஸ்க்கும் இருக்க சிஎம் வந்து எல்லா சிஎம்முமே இந்த ஜோனல் கவுன்சிலில் இருப்பாங்க. அப்போ சேர்மேன் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் இருக்காரு. அடுத்து எல்லா மாநில முதலமைச்சர்களும் சிஎம்மும் இந்த இதில் இருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சார்பாக 2 அமைச்சர்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 28 ஸ்டேட்டோட சிஎம்மும் இருக்காங்க. இந்த சிஎம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான 2 அமைச்சர்கள், இந்த சிஎம் இல்லாமல் 2 அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஜோனல் கவுன்சிலில் இருக்காங்க. இந்த அமைச்சர்கள் 2 அமைச்சர்கள் யார் அப்படின்றது நியமனம் செய்யறது கவர்னர் தான். கவர்னர், ஆளுநர் தான் அவங்கள நியமனம் செய்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ கரண்ட் டேட்டாவில் 2026 நம்மளோட மத்திய உள்துறை அமைச்சர் யார்? யோசிங்க, சொல்லுங்கள். யார் மத்திய உள்துறை அமைச்சர்? அமித்ஷா அவர்கள் தான் மத்திய உள்துறை அமைச்சராக இப்போ இருக்காரு 2026. அப்போ ஜோனல் கவுன்சிலோட சேர்மனும் யார் தான்? அவர் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மாநில முதல்வர்களும் இருக்காங்க. இவங்க வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. அடுத்து கவர்னர் நியமனம் செய்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆளுநர் நியமனம் செய்த 2 அந்த உறுப்பினர்கள், ஒரு 2 மினிஸ்டர்ஸுமே இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பதவி, என்னென்ன பதவி இருக்குது, அவங்களோட பங்கு என்ன, அவங்களோட பங்களிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா, உள்துறை அமைச்சர் இருக்காரு, இவர் தான் தலைவர், சேர்மன்னு சொல்கிறோம். மாநில முதல்வர்கள் இருக்காங்க, சிஎம் இருக்காங்க, இவங்க வந்து முக்கிய உறுப்பினர்கள், இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸ்னு நம்ம பார்க்குறோம். மற்ற அமைச்சர்கள், இந்த 2 கவர்னர் பார்க்குறோமா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும், அவங்க வந்துட்டு மற்ற அமைச்சர்கள், இவங்க வந்து உதவி உறுப்பினர்களாக இருக்காங்க. இதே அதிகாரிகள் இருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவங்க ஆலோசனை கொடுக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சேர்மேன் கீழே வைஸ் சேர்மேன் போஸ்டிங்னு ஒரு போஸ்டிங்குமே இருக்கும். அந்த போஸ்டிங்கில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து வைஸ் சேர்மனாக இருப்பாங்க, ஒரு சுழற்சி முறையில். ஏன்னா இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கிய பங்களிப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அந்தந்த ஸ்டேட்டோட சிஎம்மை சுழற்சி முறையில் வைஸ் சேர்மன் போஸ்டிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதிகார சமநிலை காரணமாக இந்த ஒரு ஆக்ஷன் வந்து அங்கே நடக்குது. ஜோனல் கவுன்சில் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டாபிக், இது உருவானது 1956. அந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் உருவானப்போவே உருவாகியிருக்கு. இதனுடைய தலைவரை நம்ம பார்த்தோன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர், அவர் தான் வந்து தலைவராக இருக்கார். அடுத்து இது வந்து ஒரு அட்வைசரி பாடின்னு நம்ம சொல்கிறோம், ஆலோசனை வழங்கும் திட்டமாக தான் இருக்குது. மத்திய உள்துறை அமைச்சர் தான் வந்து தலைவராக இருக்காங்க. வைஸ் சேர்மன் போஸ்டிங் வந்து ஒரு சுழற்சி முறையில் ஒவ்வொரு சிஎம்மும் மாறி மாறி வைஸ் சேர்மன் போஸ்டிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய நோக்கம் என்ன, மாநில ஒத்துழைப்புக்கு வழிவகுக்கணும். இது மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது மட்டும் போதும். அடுத்து என்னென்ன அந்த 6 ஜோனல் கவுன்சில் இருக்குன்னு பார்த்தலாம். இதுதான் அந்த மண்டல குழுவோட பிரிப்பு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் இந்த நார்த்தன், சென்ட்ரல், ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், சதர்ன் இந்த 5 மண்டல குழு தான் இருந்திருக்கும். இந்த நார்த் ஈஸ்டர்ன் அப்படின்றது தான் 1971ஆம் ஆண்டு வடகிழக்கு மாநில சிறப்பு மண்டலம் அப்படின்னு இதை உருவாக்கியிருப்பாங்க. ஆரம்பத்தில் 5 தான் இருந்தது. 1971 தான் இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலை உருவாக்கியிருக்காங்க. அப்போது இப்போ டோட்டலாக 6 ஜோனல் கவுன்சில்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றிலையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வடக்கு மண்டல குழு. இந்த நார்தர்ன் ரீஜனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, வடக்கு மண்டல குழுவில் ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க, இங்கே ஜம்மு காஷ்மீர் இருக்காங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்காங்க, ஹரியானா இருக்காங்க, அடுத்து ராஜஸ்தான், டெல்லி, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த ஏரியாஸ் எல்லாமே ஜம்மு காஷ்மீர், அடுத்து என்ன சொன்னால் இங்கே ஹரியானா, ஹிமாச்சல், அடுத்து ராஜஸ்தான், இவங்க எல்லாரும், இன்னும் என்ன இருக்குது, டெல்லி, இங்கே சண்டிகர், இவங்க எல்லாரும் வந்துட்டு நார்தர்ன் ஸ்டேட்டில் இருக்க கவுன்சில்ஸ். அடுத்து சென்ட்ரலில் பார்க்கலாம், மத்திய குழு. இங்கே வந்து உத்தரப்பிரதேஷ் இருக்காங்க, உத்தரகாண்ட் இருக்காங்க, சத்தீஸ்கர் இருக்காங்க, அப்புறம் மத்திய பிரதேஷ், இவங்க எல்லாரும் சென்ட்ரலில் இருக்காங்க, மத்திய மண்டல குழு. அண்ட் இங்கே என்னென்னா நார்தர்னில் இந்த டெல்லி இருக்காங்கல்ல, இவங்க தான் வந்துட்டு இது கூடிய கேபிட்டல். ஒவ்வொன்றுக்கும் தலைமையிடம் இருக்குது. நார்தர்ன் மண்டல குழு, அந்த வடக்கு மண்டல குழுவோட கேபிட்டல் வந்து டெல்லி. இங்கே சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு அலகாபாத் தான் அதனுடைய கேபிட்டலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து கிழக்கு மண்டல குழு, ஈஸ்டர்ன், இந்த ஏரியாவில் பீகார் இருக்காங்க, பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்,
அடுத்து ஒடிஷா, இங்கே ஒடிஷா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஈஸ்டர்னில் இருக்க அந்த மண்டல குழுக்கள், கிழக்கு மண்டல குழு. அடுத்து மண்டல குழுவில் இங்கே குஜராத் இருக்காங்க, மகாராஷ்டிரா இருக்காங்க. அடுத்து இங்கே கோவா, தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் தமன் டியூ, டையூ டாமன் கூட சொல்லலாம். இவங்க எல்லாரும் தான் இந்த வெஸ்டர்னில் இருக்காங்க. மும்பை ரீஜியனில் இருக்கவங்க தான் வந்துட்டு இதுக்கு கேபிட்டல். அடுத்து இங்கே வந்து கொல்கட்டா கேபிட்டல். ஈஸ்டர்னுக்கு கொல்கட்டா, சென்ட்ரலில் அலகாபாத், நார்த்தில் நியூ டெல்லி. அடுத்து சதர்னில் இது நம்ம ரீஜியன், தெற்கு மண்டல குழு. நம்ம என்ன பார்க்கலாம், ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் தெலுங்கானா வருவாங்க, புதுச்சேரி வருவாங்க. இவங்க எல்லாரும் தெற்கு மண்டல குழு. இதனுடைய ஹெட் கேபிட்டல் வந்து சென்னை, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வடகிழக்கு மண்டல குழு. இவங்க இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்காங்கல்ல, இங்கே ஃபுல்லாகவே அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த மாதிரி எல்லாருமே, இவங்க அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இவங்க எல்லாரும் சேர்ந்து சிக்கிம் உட்பட நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சிலில் அவங்க வந்துருவாங்க. இந்த டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதற்கான டீட்டெயில்டு PDF எந்தெந்த கவுன்சில் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், இருங்க. ஓகே, இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு PDFல ஷோ பண்ணியிருக்கேன். மண்டல குழுவோட பெயர், என்னென்ன மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அண்டு அதனுடைய தலைமையிடம். ஸோ இது கீழே வந்துட்டு சில யூனியன் பிரதேசங்களும் வந்துடுது. என்ன இப்போ வடக்கு மண்டல குழுன்னு நம்ம பார்த்தோம், ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், டெல்லி, சண்டிகர்லாம் அதில் வராங்க. அதுக்கு நியூ டெல்லி தான் வந்துட்டு ஹெட் குவார்ட்டர். அடுத்து மத்திய மண்டல குழுவில் பார்த்துருப்போம், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ். அதுக்கு அலகாபாத் வந்து நம்ம என்ன பார்க்குறோம், கேபிட்டல்னு பார்த்துருப்போம். அடுத்து நம்ம கொல்கத்தா, இங்கே அதாவது தேர்ட் ஒன், கிழக்கு மண்டல குழுக்கு வந்து பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் மேற்கு வங்காளம், ஒடிஷா. இதுக்கு ஹெட் குவார்ட்டர் வந்து கொல்கத்தா. அடுத்து நம்ம பார்த்தோன்னா மும்பை வராங்க, 4th and 5th பாருங்கள். இங்கே மேற்கு மண்டல குழுவில் குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ. இவங்க இதுக்கு வந்துட்டு மும்பை ஹெட் குவார்ட்டர், மேற்கு மண்டல குழுவுக்கு. அடுத்து தெற்கு மண்டல குழு நம்ம சதர்ன் ரீஜனில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி. அந்த இதுக்கான ஹெட் குவார்ட்டர் நம்ம சென்னை சொல்கிறோம். அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக வடகிழக்கு மண்டல குழு. வடகிழக்கு மாநிலங்களாக நம்ம என்னென்ன பார்க்கலாம், அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம், திரிபுரா. இதற்கு ஷில்லாங் வந்து கேபிட்டல். இதை நான் அங்கே மிஸ் பண்ணிட்டேன், இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சால் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாலிட்டி கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சாய்ஸ் அகாடமியில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு இந்தியன் பாலிட்டியில் ஒரு 2 டைப்ஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். என்ன அப்படின்னா, சிலபஸ் ஓரியன்டாக ஒரு கிளாஸஸ் கொண்டு போயிட்டுருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் நியர்லி ஒரு 20 கிளாஸஸ் வரைக்கும் இந்தியன் பாலிட்டிக்கு நம்ம சிலபஸ் ஓரியன்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். அடுத்து DPSP, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஸோ அது ஒரு பக்கம் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக கொண்டு போகிறோம். அப்பார்ட் ஃப்ரம் இந்த சிலபஸ் ஓரியன்ட் சீரீஸ், நம்ம தனியாக பாலிட்டி இன்வென்டரின்னு உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன்னா, ஆல்மோஸ்ட் இதில் ஒரு 7 வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 7 வீடியோவும் எந்த மாதிரி இருக்கும், இந்த சீரீஸில் வர வீடியோவில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த பாலிட்டி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குது, இல்லை டூ யூ நோ மாதிரி, இல்லை சின்ன டாபிக் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதை வந்து ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்து இதில் கொடுத்துருவேன். அதை விட இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர் இருக்குது, இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர் வருது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ஜனவரி 25 அன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறோம். இப்போ 2026 இந்த நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே ரிலேட்டடாக என்ன ஒரு கண்டென்ட் இருக்குன்னு கரண்ட் அஃபேர் சொல்லிட்டு, இது நம்ம சிலபஸில் எந்த அடிப்படையில் வருது, எந்த டாபிக் கீழே வருது, தேர்தல்கள் டாபிக் கீழே வருது. அப்போ தேர்தல்கள்னால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுப்பேன் வித் கரண்ட் அஃபேர் டேட்டாவோட. அப்போ நம்ம ரெண்டுமே படித்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன டாபிக்லாம் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஒரு வேட்பாளர் பல தொகுதிகள், இது ரிலேட்டடாக RPA ஆக்ட் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன். அண்ட் தடுப்பு காவல் சட்டம்னு ஒரு 10 சட்டங்கள் வந்து இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லா டாபிக்ஸும் நம்ம உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ நம்மளால் ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுக்க முடியுமோ, அது என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி கூட நீங்கள் படித்தவங்க வச்சுக்கலாம். அதற்காக தான் நான் தனியாக பாலிட்டி இன்வென்டரின்னு ஒரு சின்ன சின்ன டாபிக் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிளாஸஸ் பாருங்கள், கன்சிஸ்டண்ட்டாக நோட்ஸ் எடுத்து படிங்க. மீண்டும் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேறு ஒரு கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.